தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை. உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் 2% பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயரத்ன காந்தி தலைமையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தங்களின் வாழ்வாதார பிரச்சனையை முன்வைத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயரத்ன காந்தி பேசுகையில், தமிழ்நாடு துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களின் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அவருக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார் என்று நம்புகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பி உள்ளோம் என்றும், ஆனால் எந்த பயனும் இல்லை என்றும், எங்களின் முதன்மையான கோரிக்கையான அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் தொடர்பாக எங்களது சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட 5 வழக்குகளில் கடந்த 2007 முதல் 2024 ஜனவரி வரை அமைச்சு பணியில் இருந்து 2% ஒதுக்கீட்டில் ஆண்டு வாரியாக முன்னுரிமை நிர்ணயம் செய்து 1060 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் 361 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும். 3 மாதத்திற்குள் அமைச்சு பணியாளர்களுக்கு பணி மாறுதல், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலையில் தீர்ப்பளித்தது. சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை 2 மாதம் ஆகியும் நடைமுறைப்படுத்தவில்லை. இதையடுத்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சங்கத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சு பணியாளர்களுக்கு ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிட அரசு முதன்மை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வி இயக்குனர் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தால் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக தேர்வு செய்யப்பட்ட பணி நாடுனர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களுக்கு 2% பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு வழங்காமல் நேரடி நியமனம் வழங்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. அமைச்சு பணியாளர்களுக்கு தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கி ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்க வேண்டும். எனவே தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கருணை அடிப்படையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும், தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று கூறினார். இதில் கடலூர் சரவணன், பாலாஜி, திருவாரூர் அன்பரசு, திருவள்ளூர் ரவி, பரிமலா, கன்னியாகுமரி தனலட்சுமி, சிவகங்கை வைரமுத்து, மதுரை சுதா, ஈரோடு சபாபதி, மயிலாடுதுறை அபிராமி, திருப்பூர் கூப்புராஜ், சிவகங்கை ஜோகிந்தர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பட்டதாரி ஆசிரியர் பணியாளர்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். அமல்படுத்து 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 அரசாணை எண் 175 அமல்படுத்து 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 அரசாணை எண் 21 அமல்படுத்து. வழங்கிடு, வஞ்சிக்காதே 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 அமைச்சு பணியாளர்கள் வஞ்சிக்காதே. வழங்கிடு 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 வழங்கிடு. மாநில தலைவர், தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் 2% பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் பேசுகிறேன். கடந்த 2007ஆம் ஆண்டு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஐயா வழங்கிய அரசாணை 175 அமல்படுத்த கோரி நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது. அந்த ஆணையிலிருந்து முன்தேதியிட்டு அமைச்சு பணியாளர், பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து அமைச்சு பணியாளர்களுக்கும் இளநிலை உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள், கண்காணிப்பாளர்கள் மூவருக்குமே முன்தேதியிட்டு பணிமாறுதல் பதவி பட்டதாரி ஆசிரியராக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு மகத்தான தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுள்ளோம். அத்தீர்ப்பின்படி கலைஞர் ஐயா பேரன் புதிதாக துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் டாட்டா கொடுத்த அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் கோட்டத்தில் இன்று 5/10/2024 அன்று ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினோம். இந்த போராட்டத்தின் வழியாக நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படாத இருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 1060 2004ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படாமல் உள்ள முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள்
ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று அமைச்சு பணியாளருக்கு 2% ஒதுக்கீட்டில் உடனடியாக நடைமுறைப்படுத்தி பணிமாறுதல் பதவி உயர்வு வழங்கிட மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை எங்கள் சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இரா ஜெயரத்னம் மாநில தலைவர்.